Hello viewers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நோடல் அனாலிசிஸ் வித் இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஸோ இதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நான் ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா, மொத்தம் ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ் யூஷுவல் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல், சரிங்களா, மெத்தட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மெத்தட். ஸோ எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி தி சேம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சொல்லதை புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஆஸ் யூஷுவல் மெத்தட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம்னு வச்சுக்கலாம் இந்த சம்க்கு. இப்போ இதுல வந்து நான் ரெஃபரன்ஸ் நோடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் பண்ணணும். அப்ப என்னுடைய ரெஃபரன்ஸ் நோடுங்கிறத நான் இந்த பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் நோடு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஐ டேக் திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் நோட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்ப இந்த ரெஃபரன்ஸ் நோட பொறுத்து தான் என்னுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதணும். இப்போ இங்க எத்தனை நோடு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு வேல்யூ தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் திஸ் இஸ் VA அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 110 வோல்ட். அதாவது இந்த பாயிண்ட், சரிங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்ட்டு. அப்போ திஸ் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல் பிளஸ். அப்ப அதே மாதிரி இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கலாம் VB அப்படின்னு எடுத்துக்கலாம். சொல்லது புரிஞ்சுங்களா? அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மைனஸ் டெர்மினல் இது கூட கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் நோட் பார்த்தோம்னா இது மைனஸ் 110 வோல்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு அன்னோன் வேல்யூஸ் பார்த்தோம்னா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் V1 அண்ட் திஸ் இஸ் V2 அண்ட் திஸ் இஸ் V3. ஸோ இப்போ மொத்தம் 3 அன்னோன் வந்து இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு நோடு தான், நான் இல்லைன்னு சொல்லல. VA VBங்கிறது எனக்கு நோடு தான். பட் அந்த கரஸ்பாண்டிங் நோடோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு அன்னோன் வந்து 1 2 3 இதோட எனக்கு லிமிட் ஆயிடுது. சரிங்களா, அப்போ தேர்ஃபோர் இப்போ V1 இந்த நோட்ல நான் என்னுடைய நோடல் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணனா அட் நோடு V1ங்கிறத இதை நான் அந்த நோடு 1ன்னு எடுத்துக்கிறேன், அதை நோடு 2ன்னு எடுத்துக்கிறேன், அதை நோடு 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அட் நோடு 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு கிடைக்கும், நான் எந்த நோட்ல இருக்கணும் அதுதான் வந்து எனக்கு ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப தேர்ஃபோர் V1 மைனஸ் VA டிவைட் பை 2. ஸோ எந்த நான் இருக்கிற நோடு தான் ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப என்னுடைய கரண்ட் எல்லாமே அந்த கரஸ்பாண்டிங் நோட்ல இருந்தா வெளியே போகும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கிறோம். தேர்ஃபோர் V1 மைனஸ் V2 டிவைட் பை 8 plus V1 minus V3 divided by 16 which is equal to 0. Now I rearrange all those equations. எனக்கு என்ன கிடைக்குன்னா V1 1 by 2 1 by 8 1 by 16 minus V2 1 by 8 minus V3 1 by 16 which is equal to இந்த minus VA by 2 equal க்கு தானே போச்சுன்னா plus VA by 2. VA ஓட வேல்யூ வந்து எனக்கு தெரியும், which is nothing but 110 divided by 2 which is equal to 55. This is my equation number 1. Okay, now at node 2 அப்படின்னு வரக்குள்ள அகை V2 மைனஸ் ரெஃபரன்ஸ் நோட் வந்து 0 பொட்டன்ஷியல்ல இருக்கும். அப்ப 0 டிவைடட் பை 3 பிளஸ் V2 மைனஸ் V1 டிவைடட் பை 8 plus V2 minus V3 divided by 24 which is equal to 0. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்குன்னா minus V1 1 by 8 plus V2 1 by 3 plus 1 by 8 plus 1 by 24 minus V3 into 1 divided by 24 which is equal to 0. And this is my equation number 2. And similarly at node 3 எனக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V3 minus VB divided by 2 plus V3 minus V2 divided by 24 plus V3 minus V1 divided by 16 which is equal to 0. அப்ப therefore இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண கிடைக்கும் minus V1 into 1 by 16 minus V2 into 1 divided by 24 plus V3 1 by 2 plus 1 by 24 plus 1 by 16 which is equal to இது ஈக்குவல் எத்தனை போச்சுன்னா plus VB by 2. VB ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னது மைனஸ் 110 டிவைட் பை 2 which is equal to மைனஸ் 55. This is my equation number 3. ஸோ இப்படிதான் வந்து கன்வென்ஷனலா நம்ம எடுத்துக்கணும்.
பட் இங்க நோட் வைஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நோட் இருக்கு? 5 நோட் இருக்கு. ரெஃபரன்ஸ் நோட ஒமிட் பண்ணது போக மொத்தம் 5 நோட்ஸ் ஆர் தேர். பட் அதுல 2 நோட்ஸ்க்கு எனக்கு நோன் வேல்யூஸ் தெரியும். சரிங்களா? சோ தட் அன்னோன் வந்து 3 இந்த மாதிரி போட்டுக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் சரிங்களா? இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நோட் கூட வோல்டேஜ் சோர்ஸ கனெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இத வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அனதர் வே இஸ் ஆல்சோ தேர். சரிங்களா? அது எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். சொல்றது புரியுதுங்களா? சோ இதே ஈக்குவேஷன்ஸ் தான் எனக்கு வரப்போகுது. சரிங்களா? இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ see this node, then you get some clear cut idea. So this is plus minus and this is my reference node and this is my resistance and this is my node V1. Okay, and 2 110 2 110. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த நோடை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சில கேசஸ்ல வந்து எனக்கு இந்த நோட் பொட்டன்ஷியல் கிரவுண்ட் பொட்டன்ஷியலா இருக்காது. அகைன் வேற ஏதாவது ஒரு நோடு கூட கனெக்ட் ஆயிருக்கலாம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூ see this, I take the same value, for your sake of simplicity. I take this is V1 and I take this is V2. இப்போ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். 110 2. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன் 2. சரிங்களா? சோ இங்க எனக்கு ரெஃபரன்ஸ் நோட் இருக்கிறதுனால நான் எடுத்துட்டேன். ஐ புட் 0 அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷனை நான் போட்டுட்டேன். பட் இந்த மாதிரி கேஸ் வரக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும்? அடுத்த கொஸ்டின் வந்து எனக்கு அதான் வந்து அரைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம சூப்பர் நோட் கான்செப்ட் பார்ப்போம். இப்போ சூப்பர் நோட் இதுல என்னால அப்ளை பண்ண முடியாது. அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஏன் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ இப்போ இந்த மாதிரி கேசஸ் வரக்குள்ள இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி சார் ஃப்ரேம் பண்றது? சரிங்களா? இதுதான் வந்து என்னுடைய அல்டிமேட் கொஸ்டினா வந்து இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ தேர்ஃபோர் இதை நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படிங்கறத பார்த்தனா, ஜஸ்ட் ஐ யூஸ் சம் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ நவ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்சஸ் எல்லாமே லைனா நான் போட்டுட்டு வரணும். பட் அது என்ன பொட்டன்ஷியல்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் மை ஹையர் பொட்டன்ஷியல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த V1 அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு எப்படி இருக்கு? ஹையர் பொட்டன்ஷியல்ல இருக்கு. அப்போ தேர்ஃபோர் V1 மைனஸ். சரிங்களா? இங்க என்ன வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்க வந்து பிளஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சைன் அப்படியே போட்டுக்க வேண்டியதான், பிளஸ் 110. சரிங்களா? அப்ப அடுத்த வோல்டேஜ் சோர்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ மைனஸ் 0. இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் சீரியஸ்ல இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி தான் எழுதணும். அந்த வோல்டேஜஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ். அந்த பாத்துல ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த கரண்ட்டை வந்து லிமிட் பண்றது. அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் இட் இஸ் V1 மைனஸ் 110 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சிம்பிளிஃபை பண்ணிருப்போம். அந்த VA by 2 இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதே தான் இங்க வந்துடும். மைனஸ் 110 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வந்துடும். இது ரெஃபரன்ஸ் நோடா இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல 0ன்னு போடுறேன். இப்போ இதுவே இந்த ப்ராப்ளம் எடுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் V1ல ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? V1 மைனஸ் இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. அப்ப பிராக்கெட்ல பிளஸ் சைன் தான் வரும். சரிங்களா? மைனஸ் V2 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளத்துல இந்த மாதிரி சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியும். ஸோ ஐ டேக் ஒன் IAS கொஸ்டின் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ டு கிளியர் கட் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஐ ஹோப் now you get the equations 1 2 3. if you solve these three equations, சரிங்களா, solve equation 1 2 3, you get the value of V1 V2 V3. இந்த மூணு equations எனக்கு கிடைச்சிரும். so these are the three equations. so now I use calculator to solve this equation. Okay, so I go for 3 unknowns. So this is nothing but 16 I take the first equation 2 inverse plus 8 inverse plus 16 inverse equal to minus 8 inverse minus 16 inverse. Next 55. Next second equation on the minus 8 inverse. Next 3 inverse plus 8 inverse plus 24 inverse minus 24 inverse
அது 0. In third equation it is minus 16 inverse minus 24 inverse into inverse plus 24 inverse plus 16 inverse equal to minus 55. I put equal. If I solve this, I get the value of V1 equal to 74.64. 74.64. 74.64 volt. And similarly, if I go for V2, it is 11.78. It's 11.78 volt. And similarly, if I go for V3, it is minus 82.5. Minus 82.5 volt. So these are the answers. Okay. In the second type, we go for source transformation. I already told that. So consider this diagram. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல இதை வந்து நான் கரண்ட் சோர்ஸா மாத்த போறேன். ரைட்டு, திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் நோட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் 3 ohm ரெசிஸ்டர். ஓகே, and this is 8 ohm resistor. Okay, and this is 24 ohm resistor, and similarly I get the value of 16 ohm. Okay, I take this is V1 and I take this is V2 and I take this is V3. Now இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மாறும். Here I யோட value we know that it is V by R. This is the value of R. அப்போ V by R வந்து எவ்வளவு கிடைக்கும் 110 divided by 2 which is equal to 55 அப்படின்னு வரும். ஸோ இந்த பிளஸ் டைரக்ஷன் எது இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஆரோட டைரக்ஷன் இருக்கும். கரண்ட் சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ டைரக்ஷன் அந்த பிளஸோட டைரக்ஷன்ல இருக்கும். இன் சச் கேஸ் எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா இந்த 2 ohm ரெசிஸ்டன்ஸ் இங்க பேரலாகவும் இதுக்கு பேரலா என்னுடைய கரண்ட் சோர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 55 ஆம்பியர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். And similarly, இங்க பாத்தீங்க அப்படின்னா here the resistance value is again 2 ohm. Here plus direction எங்க இருக்க ரெஃபரன்ஸ் நோட்ல இருக்கு. அப்ப என்னுடைய கரண்ட் சோர்ஸ்ல என்னுடைய ஏரோ டைரக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஏரோ வந்து கீழே ரெஃபரன்ஸ் நோட்ல இருக்கும். Again the value of the current is 55 ampere. இப்ப பாத்தீங்கன்னா this is my reference node. Okay, this is connected to the ground. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 3 நோடு இருக்கு. இங்க நமக்கு 5 நோடு இருந்தது முதல்ல பார்க்க போல. இப்போ எனக்கு இட் இஸ் கன்வெர்டட் இன்டூ 3 நோட்ஸ். அப்போ நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரியஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை கண்டிப்பா நான் என்ன பண்ணலாம், ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸா மாத்தக்குள்ள எனக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். சரிங்களா? இப்போ இந்த நோடல் ஈக்குவேஷன்ஸை நீங்க உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், அட் நோடு 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ நோடு 1 போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், V1. சரிங்களா? as usual V1 minus V2 divided by 8 plus V1 minus 0 divided by 2 plus V1 minus V3 divided by 16 which is equal to இங்க கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, என்டர் ஆகுது. என்டர் ஆச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ்னு போட சொன்னேன் ஈக்குவல் இந்தாண்ட. ஏன்னா இந்த நோடு ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கனால இதுல இருந்து எல்லாமே கரண்ட் வெளியே போகும்னு சொல்லியிருந்தேன். we know that sum of entering current is equal to sum of leaving current. இங்க இந்த 3 கரண்ட் எனக்கு லீவ் ஆகுது, இந்த ஒரு கரண்ட் மட்டும் எனக்கு என்ன ஆகுது, என்டர் ஆகுது. அதான் இங்க போட்டிருக்கேன். அப்ப இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், V1 1/8 plus 1/2 plus 1/16. சரிங்களா? மைனஸ் V2 into 1/8 minus V3 into 1/16 which is equal to 55. This is equation number 1. And similarly at node 2 அப்படின்னு போடக்குள்ள சரிங்களா, எனக்கு நோட் 2ல என்ன கிடைக்கும், which is nothing but V2 minus V1 divided by 8 plus V2 minus V3 divided by 24 plus V2 minus 0 divided by 3 which is equal to 0. If I simplify this, minus V1 into 1/8 minus, sorry, it is plus V2 into 1/8 plus 1/24 plus 1/3. So minus V3 into 1 divided by 24 which is equal to 0. So this is equation number 2. Okay. And similarly at node 3 அப்படின்னு வரக்குள்ள சரிங்களா, I write the equation here.
at node 3 which is equal to V3 minus V2. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் லீவ் ஆகுது, அது மாதிரி இதுலயும் கரண்ட் லீவ் ஆகுது, இதுலயும் கரண்ட் லீவ் ஆகுது. அகைன் இங்க பாத்தீங்கன்னாலும் எனக்கு அந்த 55 ஆம்ஸ் இந்த நோட்ல இருந்தா வெளியே போற மாதிரி இருக்கு. அப்ப V3 minus V2 divided by 24, okay, plus V3 minus V1 divided by 16 plus V3 minus 0 divided by 2 again plus 55. ஏன்னா அந்த 55ங்கிறது இந்த நோட்ல இருந்தா வெளியே போகுது, which is equal to 0. Okay, now if I rearrange this equation, எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா minus V1 into 1 by 16 minus V2 into 1 by 24 plus V3 into 1 by 2 plus 1 by 16 plus 1 by 24 which is equal to minus 55. This is equation number 3. Now you compare these three equations with these three equations, both are same. Okay, so I hope ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி என்னால் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும், கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணாமையும் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் நோடு தான் இருக்கிறதுனால, ஐ மீன் என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் நோட கனெக்டாக இருக்கிறதுனால இங்கே ஈக்குவேஷன்ஸில் எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்றது புரிஞ்சுங்களா? சப்போஸ் நான் சொன்ன மாதிரி 2 அன்னோன் பொட்டன்ஷியலுக்கு நடுவில் இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் நான் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணுமே தவிர வேற எந்த லாஜிக்ஸும் இங்க கிடையாது. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 2 அன்னோன் வோல்டேஜ் சோர்ஸ் நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா நான் எப்படி அப்ரோச் பண்றது, இதை தான் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.